செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம். கிட்டக்கு வந்து பாருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஐட்டம் சாப்பிட்டனால இருக்கலாம். நான் டேப்லெட்ஸ் 2 டேஸ்க்கு எழுதி தரேன். 2 டேஸ்க்கு டேப்லெட் எழுதியிருக்கேன். மேபி இந்த பெயின் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா திரும்பி வந்து என்ன பாருங்க. வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன ப்ராப்ளம்? 2 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டொமக் பெயின்ட்டு வந்தேன். டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, அது ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டேன், ஏன்னா இன்னும் பெயின் க்யூர் ஆகலை. அதனால் எகெயின் வந்திருக்கு உங்ககிட்ட. அல்சர் ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிறேன். என்ன டைப் ஆஃப் வாட்டர் குடிக்கிறீங்க? மினரல் வாட்டர் குடிக்கிறேன். என்ன ஃபார்ம்? ஹாட்டா, நார்மலா? கோல்டு. ரெகுலராக கோல்ட் வாட்டர் குடிக்கிறீங்களா? ரெகுலராக கோல்ட் வாட்டர் தான் குடிக்கிறேன். அப்போ ரெகுலராக கோல்ட் வாட்டர் குடிக்கிறீங்க. ரெகுலராக குடிக்கிறதுனால கோல்ட் காஃப் மட்டும் வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சைனஸ் மாதிரி நிறைய டிசீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் லோயர் ஈசோஃபேகல் ஸ்பின்டரோட சுருங்கி விரியும் தன்மை வந்து குறையும். இதனால HCl வந்து திருப்பி உணவு குழாய் மூலமா வெளியே வரதுனால நெஞ்செரிச்சல் ஏற்படும். ஆபத்தை அளிக்கும் நீர் வேண்டாமே, ஆரோக்கியத்தை அளிக்கும் நீர் அருந்துவோமே.